சித்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 30வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கள் யெகோவா தேவனே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலும் சமாதானம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஷம்மா தம் சமூகம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா நிசி எங்கள் செய்யக்கூடியானவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலியோன் உன்னதமான கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ரோஹி எங்கள் மெய்ப்பரானவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா சித்கேனோ நீதியாயிருக்கிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா சபையோத் சேனைகளின் கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா மெகாதீஸ் பரிசுத்தமாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ரஃபா சுகமளிக்கிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா உசேனோ உருவாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலோஹீனு எங்களுடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலோஹா உம்முடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலோஹே என் தேவனே மக்கு ஸ்தோத்திரம், எலோஹீம் எங்கும் நிறைந்தவரே மக்கு ஸ்தோத்திரம், எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மக்கு ஸ்தோத்திரம், யூதா கோத்திரத்து சிங்கமே மக்கு ஸ்தோத்திரம், ஈசாயின் அடிமரமே மக்கு ஸ்தோத்திரம், தாவீதின் குமாரன் எனப்பட்டவரே மக்கு ஸ்தோத்திரம், இயேசு என்றுமுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், இம்மானுவேல் என்றுமுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தை என்றுமுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காக அந்த பூமியில் வந்தவரே மக்கு ஸ்தோத்திரம், பிசாசின் கிரிகளை அழித்தவரே மக்கு ஸ்தோத்திரம், அவன் தலையை சிலுவையில் நசுக்கினவரே மக்கு ஸ்தோத்திரம், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தீரே மக்கு ஸ்தோத்திரம், 3வது நாளில் உயிரோடு எழுந்தீரே மக்கு ஸ்தோத்திரம், மீண்டும் எங்களுக்காக வரப்போகிறவரே மக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பவரே மக்கு ஸ்தோத்திரம், எங்களோடு வாசம் பண்ணி வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம், எங்கள் கட்டுகளை அறுப்பவரே மக்கு ஸ்தோத்திரம், சத்ரு வெள்ளம் போல் வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுபவரே மக்கு ஸ்தோத்திரம், ஜீவனுள்ள வசனத்திற்காக ஸ்தோத்திரம், குறைவற்ற வேதத்திற்காக ஸ்தோத்திரம், ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வேதத்திற்காக ஸ்தோத்திரம், பேதைகளை ஞானியாக்குகிற வேதத்திற்காக ஸ்தோத்திரம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்ற வேதத்திற்காக ஸ்தோத்திரம், ஆவியும் ஜீவனும் உள்ள வசனத்திற்காக ஸ்தோத்திரம், என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கும் வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்றீரே மக்கு ஸ்தோத்திரம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம், வழுவாதபடி எங்களை காப்பவரே மக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய வருகையை எங்கள் கண்கள் யாவும் காணப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், துதி கணம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆமீன். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள்.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா. நீர் வாக்கு மாறாத தேவன் ஆவியானவரே, அமீனப்பா. நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரே, எங்களுக்காக எங்கள் ஒவ்வொருவருக்காக தகப்பனே நீர் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த பூமியில் செய்கிற எல்லா காரியங்களுக்கு தகுந்தபடி எங்களுக்கான ஒரு வாசஸ்தலம் பரலோகத்தில் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறதே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி என் ஆவியானவரே. ஹல்லேலூயா ராஜா. இந்த பூலோகத்தின் வீடு வாசல் அழிந்து போகும், அழியாத நித்தியமான ஒரு வாசஸ்தலம் அமீன் எங்களுக்காக பரலோகத்தில் உண்டே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனே. பரிசுத்தமுள்ள தெய்வம் உம்மோடு வாசம் பண்ணும் அந்த மகாபாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருள் செய்வதற்காக நன்றி அப்பா. அதற்கு நாங்கள் சுத்த இருதயம் உள்ளவர்களாக தேவ சித்தத்தை அறிந்து செயல்படையும் ஆண்டவரை உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்யுங்க சப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் சுய பலத்தினால முடியாத நாவியானவரே அப்பா பிதாவே, உங்களுடைய பலன் அமீன் எங்களுக்குள்ளே பூரணமாய் இறங்குவதாக. தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மகிமையுள்ள தெய்வம் ஆண்டவரே, இந்த சரீரத்துக்குள் வாசம் பண்ண ஆண்டவரே நாங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருக்க கிருபை தாங்கப்பா. அமீன். உள்ளும் புறம்பும் நீர் உலாவி எல்லா விதமான கடும்புகள் நீக்கி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய சாயலாய் தேவ சித்தத்தை நாங்கள் அறிந்து செயல்படக்கூடிய கிருபை தர வேண்டுமாய் எங்களை முற்றிலுமாக சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. நீங்க உருவாக்கின அந்த சரீரம், நீங்க கொடுத்த அந்த ஜீவன் உமக்குரியது ஆண்டவரே. நீர் எங்கள் உருவாக்கின சிருஷ்டிகர். நீர் எங்களை ஆளுகை செய்தருளும், முற்றிலும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களை ஆளுகை செய்யறதுக்கான ஒரே அதிகாரி நீர் மாத்திரமே. அதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறீர் என் தகப்பனே. அமீனப்பா. எங்களுக்கு விரோதமாய் பிசாசு இந்த உலகத்தின் பாவங்களை நயங்காட்டி வஞ்சித்து விழ வைத்து நரக அக்னி கடலை அவனோடு இழுத்து செல்ல பார்த்து கொண்டிருக்கிறான் தகப்பனே. நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக தேவ பட்சத்தில் இருக்கும்படியாகவும் கர்த்தாவே உம்மை மாத்திரம் சார்ந்திருந்து எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய ஊழியங்கள், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாவற்றிலும் உம்முடைய ஆலோசனையின்படி மாத்திரம் செயல்பட கிருபை தாங்க. உங்க வார்த்தைக்கு மாத்திரம் எங்கள் செவிகள் திறந்திருப்பதாக ஆவியானவரே. நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. இவ்வேளையிலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தீமைகளுக்கும் துன்மார்க்குடைய கண்ணுக்கும் ஆலோசனைக்கும் நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு சுற்றி கொண்டிருக்கிறான் தகப்பனே. அப்பா இந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவருக்கும் தெளிந்த புத்தி தேவன் அருள் செய்யுங்கப்பா. தகப்பனே இறங்குவீராக என் ராஜா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனே. அமீனின் ஆவியானவரே அப்பா, இந்த நேரத்திலும் கூட உம்முடைய பரிசுத்தவான் உம்முடைய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள், வேத ஆசிரியர்கள், விசுவாச குடும்பங்கள், ஜாமக்கார ஜப வீரர்கள் என்று பேர் பேராய் நம்முடைய பிள்ளைகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்று சொல்லியிருக்கீங்க. நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும் சொல்லியிருக்கிறீங்களேப்பா. அப்படியே ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்க கிருபை தாங்க ஆவியானவரே. அப்பா பிதாவே இறங்குவீராக என் ராஜா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரலோக திட்டத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க. அதன் வழியாய் செயல்படக்கூடிய கிருபை தாங்க ஆண்டவரே. ஆமீனப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனுடைய அக்கினி ஜுவாலையாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க இயேசுப்பா. செல்லுகிற இடமெல்லாம் எல்லா பிசாசின் அக்கினி ஆஸ்திரங்களை முறியடித்து ஜெயம் பெறவும் அந்த ஸ்தலம் எல்லாம் தேவனுக்கு நாங்கள் சுதந்திரமாக்கி கொடுக்கும் அருள் செய்யுங்க. உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்க கிருபை தாங்க. ஆமீன். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் மாத்திரம் இந்த எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு தகப்பனே. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே மரியாத பிள்ளைகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. எல்லா விதமான கட்டுகள் இருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா. ஆமீன். எல்லா மனுஷருக்காக அந்த பூமியிலே பரிசுத்தமாய் பிறந்தீர், பரிசுத்தமாய் வாழ்ந்தீர், மரணத்தை ருசி பார்த்தீர் ஆண்டவரே. உலக பிரகாரமான எந்த விதமான உறவு முறை இராதபடிக்கு ஆண்டவரே அப்பா உண்மை நீங்க பரிசுத்தமாய் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த நிமித்தமாக ஆண்டவரே பிசாசன் தலை எல்லாம் சொல்லி நசிக்கப்பட்டதே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தராய் இருக்க கிருபை தாங்க. எங்களை தாழ்த்தீரோம், ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. மரித்தீர், உயிர்த்தெழுந்தீர் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிற ஜபங்களுக்கு எல்லாம் கர்த்தர் அமீன்றும் அமீன் என்று பதில் தருவதற்காக ஸ்தோத்திரம். உங்க வெளிப்பாடுகள் தரிசனங்களை கொடுப்பதற்காக நன்றி அப்பா. நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நீர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர் என் தகப்பனே. எங்களுடைய அழுகுரலை கேட்டு உடனே பதில் கொடுக்கிறவர் நீர் மாத்திரமே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை நம்பி இருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். ஆமீன் அப்பா.
அப்பா, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, தெரிந்து கொள்ளாமல் இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க ஐயா. தயவாய் இருங்கங்க, தயவாய் இருங்கங்க. மீறுதல் குறை குற்றங்களை மன்னிங்க. நீங்க தான் உருவாக்குனீங்க. உங்க பரலோக திட்டத்தை பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துங்க. உங்க சித்தத்தை அறிந்து செயல்பட கிருபை தாங்கப்பா. தேவரீர் இறங்குவீராக. இதுவே இரட்சணிய நாள் என்று சொல்லப்படுகிறதே. இந்த அனுகூலத்தின் காலத்தை ஜனங்கள் எல்லாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை தாங்க இயேசப்பா. உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இவ்வேளையிலும் கூட இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இஸ்ரேலை வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிற மகா கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. நீரே ஆலோசனையில கொடுத்து அந்த தேசத்தின் அதிபரை நீர் வழிநடத்துவீராக. பாலஸ்தீன், ஈரானுக்காக, உக்ரைன், ரஷ்யாக்காக ஜெபிக்கிறோம். சிரியா, லெபனனுக்காக ஜெபிக்கிறோம். இஜிப்டுக்காக, டர்க்கிக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என்றாஜா. ஜனங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். மியான்மர் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. அப்பா பிதாவே, மன இறங்குங்கப்பா. தகப்பன், இந்த கடைசி நாட்கள் நடக்கிற எல்லா காரியத்தையும் நீங்க வேதத்துல சொல்லியிருக்கீங்க. இது எல்லாவற்றும் என் கண்ணால நாங்கள் கண்டு கொண்டு இருக்கிறோம் என் ராஜா. ஒரு விசை இரக்கம் பாராட்டுங்கப்பா. தகப்பனே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. வீடுகளை இழந்து உடைமைகளை இழந்திருக்காங்க. ஆறுதல் படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. தகுந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு உண்டாகட்டும் என் தகப்பனே. அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்யுங்க இசப்பா. உதவி கரங்கள் அவங்க போய் சேரட்டும் என் தகப்பனே. அப்பா பிதாவே, மீட்பு பணியில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் நீங்க காத்துக்கொள்ளுங்கப்பா. தகப்பனை கூட இருந்து வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் என் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. பல இடங்களில் இப்பேற்பட்ட பூமி அதிர்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கு இசப்பா. நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவரே. உம்முடைய கரத்துக்குள் அர்ப்பணிக்கின்றோம் என்றாச்சா. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் வேலி அடைத்தருளும், பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாக ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. உமக்கே நாங்கள் துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட உம்முடைய ஆலயத்திலே நாங்களும் பரிசுத்த அலங்காரத்தோடு வந்து உண்மைக்கு நாங்கள் ஏறெடுக்க போகிற ஸ்தோத்திர பலிகள், துதி பாடல்கள், ஜப விண்ணப்பங்கள், பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேச விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தைகள் என்ற திருவசனங்கள், காணிக்கை, சாட்சி, திருவிருந்த, முடிவு ஜெபம் சகலத்தையும் தேவரீருடைய பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் பொறுப்பெடுத்துக் கொள்ளணும், நீங்க தான் வழி நடத்தணும், நீங்க தான் எங்களோடு பேசணும்ப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.